வணக்கம், வெல்கம் டு மை சேனல். நான் உங்க ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு பாத்தீங்கன்னா ஒரு ஹாரர் ஸ்டோரி சீரீஸ் பார்ட் 1 பார்க்க போறோம். என்ன ஸ்டோரி தான் இந்த சைலண்ட் விஸ்பர் அப்படின்னு நான் இங்க எழுதி வச்சிருக்கேன். இந்த வீடியோ பார்த்து நான் சொல்ல போறேன். இப்போ புதுசா அந்த மைக் வந்து நான் வாங்கியிருக்கேன். ஸோ அந்த மைக்ல தான் நான் இனிமே எல்லாருமே நான் பேச போறேன். ஸோ வித்தவுட் எனி டிலே லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஓகே. இந்த கதை பேர் வந்து த சைலண்ட் விஸ்பர். அதாவது ஒரு பையன், அவன் பேர் சூர்யா. சோ சூர்யா வந்து ஒரு நாள் அவங்க நல்ல ஃபேமிலி, நல்ல பீஸ்ஃபுல்லான ஃபேமிலி, நல்லா வாழ்ந்துன்னு இருக்காங்க. ஒரு நாள் வந்து திடீர்னு மயக்கம் போட்டு விழுந்துட்டான், கீழே விழுந்துட்டான். அவங்க அம்மா வந்து பல்ஸ் ரேட் செக் பண்றாங்க. பல்ஸ் ரேட் பாத்தீங்கன்னா என்ன காமிச்சிருக்கு, நோ பல்ஸ், பல்ஸே இல்ல. அதுல எதுவும் இது நோட்டிபிகேஷன், அவனுக்கு வந்து பல்ஸே இல்ல. அது மட்டும் இல்லாம திடீர்னு ஹாஸ்பிட்டல் கூட்டு போய் பார்க்கும்போது டாக்டர் வந்து சேடான இன்ஃபர்மேஷன் தராங்க. அதாவது அது இன்னும் வந்து ஸ்டில் அலைவா இல்ல அப்படின்னு. உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸ் வந்து கேக்குறாங்க, என்னவா ரீசன் இருக்கும் அப்படின்னு கேட்கும்போது டாக்டர்காலேயே வந்து சொல்ல முடியல அது என்ன ரீசன்னு. எனக்கு வந்து கன்ஃபார்மா ஒரு ரீசன் தெரியல, ஆனா நீங்க அட்டாப்சி ரிப்போர்ட் போட்டு பாருங்க, அதுல கரெக்டான ரீசன் வரும் அப்படின்னு சொல்றாங்க. முதல்ல அட்டாப்சி ரிப்போர்ட்னா என்னன்னா, ஒருத்தவங்களை இறந்து போன உடலை நம்ம வந்து கட் பண்ணுவாங்க. கட் பண்ணிட்டு ஒரு ஒரு ஆர்கனா வெளியேற்றுவாங்க. வெளியேற்றணுன்னே அந்த ஆர்கன் ஃபெயிலியர் ஆயிருக்கா உங்க ஸ்டொமக்ல வந்து பாப்பாங்க. கடைசி என்னெல்லாம் ஃபுட்டு சாப்பிட்டாங்கன்னு, அந்த ஃபுட்ல ஏதாவது பாய்சன் கலந்துருக்கா அப்படின்னு எல்லாமே செக் பண்ணுவாங்க. செக் பண்றதுக்கு லைட் ரிஃப்ளெக்ட் ஆகுது. அதை செக் பண்றதுக்கு பேர் தான் அட்டாப்சி ரிப்போர்ட். அவங்க பேரண்ட்ஸ், அதாவது அம்மா அப்பா வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு ஓகே சொல்லிட்டாங்க. அதாவது சரி பாருங்க, நம்ம பையன் வந்து எதுக்கு இறந்தானே ரீசன் தெரியாம இருக்கிறது நம்மளுக்கு ஒரு மாதிரி இருக்கும், யாரா கேட்டாங்கன்னா நம்ம என்ன சொல்றது, அதுக்காக அவங்க வந்து அட்டாப்சி ரிப்போர்ட்டுக்கு வந்து சைன் போட்டாங்க. சோ வந்து அட்டாப்சி ரிப்போர்ட் முடிஞ்சிட்டு வந்தோடனே அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் டாக்டர் இருப்பாங்களோ அவங்களாலேயே கரெக்டான ரீசன் எதுவுமே இல்லை. அவங்க உடனே பேரண்ட்ஸ் வந்து அழ ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன் அப்படி ஒரு ரீசனுமே வரல, ஏன் ரீசன் வரல, நம்ம பையன் வந்து ஏன் திடீர்னு இறந்து போனா. இத்தனைக்கும் அவன் வந்து ரொம்ப பிரேவான பையன் பிரேவான பையனா என்ன சொல்றது, டெய்லியும் டயட்ல இருப்பான், ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடுவான். எனக்கு வந்து பின்னாடி யாரோ இருக்கிற மாதிரி தோணுது. ஹெல்த்தியா ஃபுட் சாப்பிடுவான், டயட்ல இருப்பான், பிசிக்கல் ஃபிட்னஸ் டெய்லியும் பண்ணுவான், எல்லா குட் ஹேபிட்ஸுமே அவன் பண்ணுவான். ஆனாலும் அவையே இறந்து போனாங்கன்னு பேரண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு ஐடியாவுமே இல்லை. சோ அவங்க வந்து கதறி கதறி அழுவாங்க. சோ இவனோட ஃப்ரெண்டு ராகுல்னு ஒருத்தர் இருக்கான், அவனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு. அவன் வந்து ரொம்ப சோகமா இருக்கான். பிகாஸ் ஒரு பெஸ்ட் ஃப்ரெண்டு இறந்துட்டாங்கன்னா சோகமா தானே இருப்பாங்க. சோ ராகுலோட அம்மா அப்பாவும் வந்து அவனை வீட்டுல தனியா விட்டுட்டு அவங்க வந்து சூர்யாவோட ஃபியூனரல், அதாவது இறுதி சடங்கு வந்து பார்க்க போறாங்க. அதனால நான் ஒரு நாள் வரமாட்டாங்க. அதனால இவன் தனியாதான் வீட்டுல தூங்கும். அது வந்து என்ன விஷயம் நடந்தது நான் அப்புறமா சொல்றேன். ஓகே. இப்ப வந்து ராகுல் வந்து அவங்க அம்மா அப்பா போகணுன்னே அவங்க வந்து ரூம் லாக் பண்ணிட்டு மத்தியானம் காலையிலேக்கு வந்து அவங்க அம்மா வச்சுட்டு போயிட்டாங்க, மத்தியானக்கும் காலையிலேக்கும் வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து சமத்தா சாப்பிட்டு போன் பார்த்து கொஞ்ச நாள் ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அதுக்கடுத்து வீடியோ கேம் விளையாடிட்டு டைம் பாஸ் பண்ணிட்டு இருந்தான். நைட்டு வந்து அவன் மேகி செஞ்சு சாப்பிட்டுக்கிட்டான். நைட் அவனுக்கு அப்பவுமே கிச்சன்ல மேகி செய்யும் போது பெட்ரூம்ல ஏதோ ஒரு சவுண்ட் வந்தது. இப்ப கூட எனக்கு கேக்குது. பெட்ரூம்ல ஏதோ அவனுக்கு ஒரு சவுண்ட் வந்தது. என்னன்னா டிக் 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 டிக்னு ஒரு சவுண்ட் வந்திருந்தது. அவன் வந்து அது சீரியஸா கண்டுக்கல. ஒரு வேற ஏதாவது காத்தா இருக்கும், விண்டா இருக்கும்னா அவன் பாட்டுக்கிட்டு விட்டுட்டான். அதுக்கடுத்து நைட்டு தூங்கும்போது, எப்படி நான்லாம் தனியாவே தூங்க மாட்டேன், தனியா வந்து தூங்கும்போது தனியா தூங்கும்போது திடீர்னு பாத்தீங்கன்னா போன் பார்த்துருந்தான், ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருந்தான். திடீர்னு அவனுக்கு ஒரு சவுண்ட் கேக்குது. என்ன சவுண்டா? ஆமா, சவுண்ட் கேட்டது. அந்த சவுண்ட் கேட்டோடனே லைட் எல்லாம் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இவன்கிட்ட இருக்கிற போன் பிளாஷ் லைட் மட்டும்தான் இப்போ ஆன்ல இருக்கு. சோ அந்த பிளாஷ் லைட்டை வச்சு அவன் வந்து வீடு ஃபுல்லா அடிச்சு பாக்குறான். அப்போ திடீர்னு ஒரு இடத்துல இருந்து சவுண்ட் வருது. என்ன சவுண்டுனா, அதாவது அது வந்து யார் பேசுறாங்கன்னு தெரியாது. டேய், என்ன சவுண்ட் நான் சொல்றேன், டேய் நீ என்னோட இறுதி சடங்குக்கு வரலன்னா என் ஆத்மா சாந்தி அடையாது அப்படின்னு ஒரு சவுண்ட் வருது. உடனே கெஸ் பண்ணிட்டான் அது என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்டு சூர்யா தான் அப்படின்னு. ஸோ அவன் அப்பவே முடிவு பண்ணிட்டான், நாளைக்கு வந்து நான் போய் சூர்யாவை பார்த்தே ஆகணும்
அவன் எப்படி இருக்கான்னு நான் கொஞ்சம் பார்த்தே அவன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சோ அந்த நைட்டு வந்து அவன் தூங்கி முடிச்ச உடனே காலையில அவங்க அம்மா அப்பா வந்துட்டாங்க. இவன் வந்து ரொம்ப கெஞ்சி கேக்குறான், நான் வந்து சூர்யாவை பார்க்கணும், அவன் என் பெஸ்ட் ஃப்ரெண்டு, பார்க்கணும், எனக்கு அவனை ஆசையா இருக்கு பார்க்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப கேட்டோடனே அவங்க அம்மா அப்பா வந்து அவன் ஓகே சொல்லிட்டு அவன் பாத்தீங்கன்னா விட்டாங்க. அவன் வந்து வீட்டுக்கு போக சொல்லி அவனோட சூர்யா வீட்டுக்கு போக சொல்லி அவனை வந்து சொல்லிட்டாங்க. அவனும் சூர்யா வீட்டுக்கு போய் பாக்குறான். சூர்யா வீட்டுக்கு போனோடனே நடு ஹால்ல தான் அவனோட பாடியை வச்சிருக்காங்க. அந்த பாடியை பார்த்து அவன் ரொம்ப அழுது என்ன பண்றான்னா பேசுறான். என்னன்னா ஏண்டா வருவ, கண்ணு முழிடா, ஏண்டா திடீர்னு திடீர்னு மறந்துட்டேன் நான் உன் ஃப்ரெண்டுல அப்படின்னு அவன் ரொம்ப எமோஷனலாவே பேசுறான். அதுக்கடுத்து என்ன ஆச்சுன்னா அந்த வீட்டுல கரண்டா யாருமே இல்லை. பிகாஸ் அந்த ஃபியூனரல்ல ரெடி பண்ண நிறைய பேர் வெளில போயிட்டாங்க. இப்ப அந்த வீட்டுல ராகுலும் சூர்யா மட்டும்தான் இருக்காங்க. சூர்யா வந்து அலைவா இல்ல. அலைவா இல்ல, ஆமா அலைவா இல்ல. ஆனா ராகுல் பாத்தீங்கன்னா பேசினே இருக்கும்போது திடீர்னு சூர்யா பாத்தீங்கன்னா ஏஞ்சி பேசுறான். நீங்க என்ன நினைச்சிருப்பீங்க, சூர்யா வந்து இறந்து போயிருப்பான்னு நினைச்சிருப்பீங்க. ஆனா சூர்யா இறந்து போல. அவன் வந்து ராகுல் வந்து பயப்படல. என் ஃப்ரெண்டு முழிச்சுதான் நான் அவன்கிட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு ராகுல் பாட்டுக்கு அவன் என்ன சொல்றான்னு கேட்டுன்னு இருக்கான். சூர்யா என்ன சொல்றான்னா, நான் வந்து பிசிக்ஸ் டீச்சரால மந்திரிச்சப்பட்டுட்டேன். என்ன சொல்றது, கர்ஸ்ட்னா சபிச்சப்பட்டுட்டேன். நானோட பிசிக்ஸ் டீச்சரால சபிச்சப்பட்டுட்டேன். அதனாலதான் நான் இந்த நிலைமையில இருக்கேன். நம்ம காப்பாத்து ப்ளீஸ், என்ன காப்பாத்து அப்படின்னு வந்து அவன் சொல்லிட்டு திரும்பி போய் படுத்துடுறான். அதுவும் அவன் வந்து ராகுல் வந்து ஒரு க்ளூ கிடைச்சிருச்சு, அவனை எப்படியாவது நம்ம காப்பாத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிளாஷ்பேக்க தேடுறான். என்ன பிளாஷ்பேக்னா, சூர்யா வந்து பிசிக்ஸ் டீச்சர் கிளாஸ் எடுக்கும் போது பிசிக்ஸ் டீச்சர் வந்து ஒரு வார்த்தையை வந்து எப்பவுமே தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. அது என்ன வார்த்தைலாம் நான் எழுதல, தப்பா வந்து ப்ரொனவுன்ஸ் பண்றாரு. எல்லா கிளாஸ்லயும் தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றாங்க, எல்லாருமே சிரிக்கிறாங்க. ஆனா சூர்யா சிரிக்காம தனியா யாரும் இல்லாத போது பிசிக்ஸ் சார் கிட்ட போயிட்டு, சார் நீங்க ஒரு வேர்டை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, அது இப்படிதான் ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னு எந்த கேள்வி கிண்டலுமே இல்லாம ஒரு என்ன சொல்றது, ஒரு பண்பா சொல்றான். நீங்க இந்த வேர்டை தப்பா ப்ரொனவுன்ஸ் பண்றீங்க, நான் அதை எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்றோம்னு சொல்றேன் அப்படின்னு அவன் சொல்லும் போது சார் வந்து திடீர்னு ரொம்ப கோவம் வந்துச்சு. அதனால அந்த இடத்த விட்டே போயிட்டான். அவன் என்ன பண்றான்னா, அந்த சார் வந்து கொஞ்சம் ஹாரரான விஷயம், கோஸ்ட் விஷயத்த எல்லாமே எங்கேஜிங்கா இருப்பான். சாரி என்ன சொல்றது தெரியல, எங்கேஜிங்கா இருப்பான். சோ திடீர்னு பாத்தீங்கன்னா சூர்யாக்கு, நான் பாத்தீங்கன்ற வார்த்தையை அதிகமா யூஸ் பண்றேன், எதுவும் நினைச்சுக்காதீங்க. அவன் என்ன பண்றான்னா வீட்டுக்கு போயிட்டு சோ அவன் என்ன பண்றான்னா சூர்யா, அதாவது என்ன சொல்றது, சூர்யாவுக்கு செய்வினை வைக்கிறான். செய்வினைனா பிளாக் மேஜிக். அந்த பிளாக் மேஜிக் பண்றான். அதனாலதான் சூர்யா வந்து இந்த நிலைமைக்கு ஆவனா, அது வந்து உண்மையான ரீசன், நம்ம நிலைமைக்கு ஆவனா. அதனால இந்த ராகுல் இந்த பிளாஷ்பேக் எல்லாமே கண்டுபிடிச்சிட்டு பிசிக்ஸ் சார் கிட்ட போயிட்டு எல்லா விஷயத்தையும் பக்குவமா எக்ஸ்பிளைன் பண்றான். அவன் ஒரு சின்ன பையன், அவங்களுக்கு பண்பாதான் சொல்லியிருக்கான், நீங்க அதை தப்பா புரிஞ்சு, ஐயோ மூக்கு வேற பிளாக் ஆகும், ஏசி அதிகமா வச்சிட்டோம் போல. அவன் சொல்றான், அவன் ஒரு பண்பான நோக்கத்துலதான் அவங்க கிட்டக்கு வந்து அப்படி சொன்னா, நீங்க அதை தப்பா புரிஞ்சுக்காதீங்கன்னு எடுத்து சொல்றான். அந்த பிசிக்ஸாரும் நான் பண்ணது தப்பு, அதனால நான் வந்து திரும்பி அந்த பிளாக் மேஜிக்கை எடுத்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு, பிளாக் மேஜிக்னா என்ன சொல்றது, செய்வினை நான் திரும்பி எடுத்துறேன் அப்படின்னு சொல்லி அவன் திரும்பி வீட்டுக்கு போயிட்டு அந்த செய்வினையை பண்றதை பாத்தீங்கன்னா ஸ்டாப் பண்ணிட்டு அதை ரெக்கவர் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படின்னா எனக்கு எப்படி ரெக்கவர் பண்றதுல எனக்கு தெரியாது, ஆனா அவன் அப்படி பண்ண ஆரம்பிக்கிறான். ரெக்கவர் பண்ண ஆரம்பிச்ச உடனே சூர்யாவா ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சுட்டான். டாக்டராலே இது ஏன் அப்படின்னு என்னன்னே தெரியல, இது ஒரு சயின்டிபிக்காலே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாத விஷயம். அதனால டாக்டரால இது கன்ஃபார்ம் ஒரு ரீசனே இல்ல. சோ அவங்க என்ன பண்றாங்கன்னா சூர்யா வந்து ஏஞ்சி நடக்க ஆரம்பிச்சிட்டான். சோ அவன் அப்படியே